தோப்பில் ஒரு தனி மரம் சிறுகதை. ஆசிரியர் ஊர்மிளா அவர்கள். அந்தி வானத்துக்குத்தான் எத்தனை அழகு, அதன் அழகை வர்ணிக்கும் கவிஞனாக இல்லையே என்று நான் பல முறை ஏங்கியது உண்டு. கிணற்றடியில் உள்ள துவைக்கும் கல்லிலே உட்கார்ந்து கொண்டால் மாலை நேரம் போவதே தெரியாது. இதோ கொல்லையில் உள்ள தென்னை மரத்துக்கு பறவைகள் திரும்பிவிட்டன. அவை எழுப்பும் அந்த பரபரப்பான சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கொய்யா மரத்துக்கடியிலே கண்ணாமூச்சி விளையாடி கொண்டு இருந்த இரு அணில்களும் சோர்ந்து வெவ்வேறு திசையில் ஓடிவிட்டன. சற்றைக்கெல்லாம் எல்லா ஓசையும் அடங்கி ஒரு வகையான அமைதி. இதுவரையிலும் சுற்றிலும் எழுந்த சத்தத்தில் லயித்து இருந்த என் மனம் அதன் மௌனத்தில் கரைந்தது. சௌமியா, ராத்திரி சமையலுக்கு ஏற்பாடு செய்யாம அங்கே என்ன இருட்டில் செய்து கொண்டிருக்க? மாமியாரின் குரல் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. இதோ வந்துட்டேம்மா. நான் உள்ளே சென்றேன். சமையல் முடித்து வெளியில் வரும்பொழுது சுவர் கடிகாரம் 7 அடித்து ஓய்ந்தது. கூடத்திலே உஷாவும் குமாரும் படிப்பதாக போக்கு காண்பித்து கொண்டு இருந்தனர். என்னை கண்டதும் குமார் என்னிடம் ஓடி வந்தான். அம்மா, எங்கள் டீச்சர் அவர் ஃபேமிலி கட்டுரை எழுதிட்டு வர சொன்னாங்க, எழுதி கொடு. அதெல்லாம் முடியாது, நீ எழுதிட்டு வா, நான் திருத்தி கொடுக்கிறேன் என்று நான் என் வகுப்பு காம்போசிஷன் நோட்டுகளை திருத்துவதில் முனைந்தேன். அம்மா, மறுபடியும் குமாரின் குரல். என்னடா? உஷா பழைய நோட்டில் எழுதியிருக்காளாம், அவங்க டீச்சர் திருத்தி இருக்காங்க, நான் பார்த்து எழுதிக்கவா? போடா போக்கிரி, நோட்டும் பென்சிலும் கொண்டு வா, சொல்லித்தரேன் என்று கூறவும் குதித்து கொண்டு ஓடினான். திருத்தி கொண்டு இருந்த நோட்டை மூடிவிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதில் முனைந்தேன். வாசலில் அவர் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. அப்பா வந்துட்டாங்க. குழந்தைகள் இரண்டும் சிட்டாக பறந்தன. என்ன குட்டிகளா, படிப்புக்கு மட்டமா, படிச்சிங்களா என்று கேட்டவாறு உள்ளே குழந்தைகளுடன் சென்று விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் மாமியாரின் குரல் சமையல் அறையிலிருந்து கேட்டது. ஏம்மா சௌமியா, தட்டு போடலையா? நான் உள்ளே சென்றேன். சாப்பாடு போட்டு குழந்தைகளை படுக்க வைத்து வேலையை முடித்து மீதம் இருந்த காம்போசிஷன் நோட்டுகளுடன் படுக்கை அறைக்குள் நுழையும் போது அவர் புரட்டி கொண்டு இருந்த ஃபைலை மூடி வைத்தார். என் கையில் இருந்த நோட்டுகளை பார்த்ததும், என்ன மேடம், வேலை இன்னும் முடியலையா? அப் டு 9:30 த டைம் இஸ் யோர்ஸ். ஆஃப்டர் தட் இட்ஸ் மைன் என்று அவற்றை வாங்கி கீழே வைத்தார். சுவர் கடிகாரம் 11 அடித்து ஓய்ந்தது. பக்கத்தில் அவர் அயர்ந்து உறக்கம். தோட்டத்து பவள மல்லிகையின் மனம் என்னை ஈர்த்தது. மெதுவாக ஜன்னல் திரைகளை ஒதுக்கினேன். ஜன சஞ்சாரமற்ற வீதி கண்ணுக்கு தெரிந்தது. மாலையில்தான் அந்த வீதியிலே எத்தனை நெரிசல்! ஜனக்கூட்டம் நிறைந்த வீதியிலும் வீதி மாத்திரம் தனிமையில் தவிக்கிறது என்ற தாகூரின் கவிதை என் நினைவுக்கு வந்தது. எனக்கு நினைவு வந்ததன் காரணம் என்ன? என்னிடமிருந்து வெளிப்பட்டது ஒரு நீண்ட பெருமூச்சு. அன்பானவர்களை, ஊர்மிளா அவர்கள் எழுதிய தோட்டத்தில் ஒரு தனி மரம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.